எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இப்போ ரீசெண்டா WHO அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு டிசீஸை பத்தி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேரு monkeypox. monkeypox வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து டோட்டலா 7 கேசஸ் இந்தியால இப்போ வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. 5 கேசஸ் கேரளால அண்ட் இன்னும் 2 வந்து டெல்லியில. அண்ட் நிறைய பேருக்கு இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயம் இருந்தது. ஏன்னா கோவிட்க்கு அப்புறம் திருப்பி இன்னொரு வைரல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இதோட சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் அண்ட் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா, அதெல்லாம் குயிக்காக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் பயப்படாமல் என்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்க முடியும்னு தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, monkeypox. இந்த பேர் நீங்கள் கேள்விப்பட்டாலே இது ரொம்ப இன்னொரு வைரல் இன்ஃபெக்ஷனோட சிமிலர் சிம்டம்ஸ் இருக்கிறது. நம்ம வந்து ஸ்மால் பாக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், சின்னம்மா, அப்புறம் சிக்கன் பாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து அதே மாதிரி மோர் ஆர் லெஸ் அதே சிம்டம்ஸ் தான் வந்து இந்த monkeypoxக்கு இருக்கும். ஏன்னா monkeypox is caused by a virus which forms in the same family, அது orthopox genes. ஆல்மோஸ்ட் அதே வைரஸ் தான் வந்து இந்த monkeypoxையும் காஸ் பண்ணுறது. சரி, எப்படி நம்மளுக்கு monkeypox வரும் அண்ட் யாரெல்லாம் அட் ரிஸ்க் டு கெட் monkeypoxன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சின்னம்மா இல்லைன்னா சிக்கன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சிம்டம்ஸ் எப்படிலாம் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஃபீவர், ரேஷஸ் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. அண்ட் அதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஒரு இன்ஃபெக்டான பர்சன், ஒரு கண்டாமினேட்டட் பர்சன், அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கிறவங்க. நம்பர் 1, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட், எஸ் டெஃபினெட்லி அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். ரெண்டாவது அந்த ரேஷஸ் இல்லை பஸ்டியூல்ஸ், அதாவது ரொம்ப நம்ம ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு ஒரு நீர் கட்டி மாதிரி ஸ்கின்ல ரேஷஸ் வரவங்களுக்கு அந்த கண்டாமினேட்டட் போர்ஷனோட நம்ம தொட்டாலோ இல்லைனா இஃப் யூ ஷேர் எனிதிங் வித் தி இன்ஃபெக்டட் பர்சன் அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் என்னெல்லாம் சிம்டம்ஸ், இப்போ இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா இன்குபேஷன் பீரியட், அதாவது இன்ஃபெக்ட் ஆகி அந்த வைரஸ் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிகிற பீரியட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 to 5 days இல்லைனா க்ளோஸ் டு ஈவன் 1 week to 10 days கூட சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு சிம்டம்ஸ்னால் ஒரு லோ கிரேட் ஃபீவர், அப்புறம் மெயினாக ரேஷஸ் மெயினாக வந்து ஃபேஸில் வரலாம், ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ், பாம்ஸ் அண்ட் சோல்ஸ் அண்ட் ஈவன் உங்களோட மவுத், அது அந்த மவுத்தில் கூட வந்து ரேஷஸ் வரது வாய்க்கலாம். அந்த டங் மேலே தோட்டத்துலேயே அந்த பேலட் அதில் கூட பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரேஷஸ் தான் மெயின் சிம்டம்ஸ். அண்ட் மெனிய டைம்ஸ் வந்து கிட்ஸும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்டாலிட்டி ரேட், அதாவது monkeypoxனால இறந்து போகிறவங்க ரேட் வந்து ரொம்ப கம்மி, 3 to 6% தான் சொல்கிறாங்க. அண்ட் மெனி டைம்ஸ் கிட்ஸுக்கு எப்போ அது வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, ரெக்கரண்ட்டாக வந்து ஃபீவரோ இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, அண்ட் கண்டாமினேட்டட் பர்சனோட காண்டாக்ட் இருக்கிறவங்களுக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஃபீவர், ரேஷஸும் தாண்டி இந்த குட்டி குட்டி சின்ன ஃப்ளூயிட் ஃபில்டு கட்டீஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு கை காலில் பார்க்கலாம். அண்ட் அந்த ஃப்ளூயிட், அந்த பஸ்டியூல்ஸில் இருக்கிற அந்த ஃப்ளூயிடு தான் ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ். ஸோ யூஸ்வலாக அந்த ஒரு 5 to 7 days அந்த ஃபஸ்ட்டு 1 weekல தான் அந்த இன்ஃபெக்டிவிட்டி பீரியட் ரொம்ப பீக் ஹையாக இருக்கும். அண்ட் அப்புறம் அந்த ரேஷஸ், அந்த பஸ்டியூல்ஸ்லாம் தானாகவே அமுங்கி போயிடும். அண்ட் அந்த டைமில் வந்து அந்த இன்ஃபெக்டிவிட்டி ரேட் ரொம்ப குறைவு. ஸோ மெயினாக நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுவோம், இந்த 2-3 வருஷமாக நம்ம அது தானே பண்ணிகிட்ருக்கோம். ஹேண்ட்ஸ் நம்ம நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணுறது. அண்ட் யாருக்கான ஃபீவர் இல்லை ரேஷஸ், பாடி பெயின் இல்லை பஸ்டியூல்ஸ் மாதிரி இருக்குன்னா அந்த பர்சனை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட ஹேண்ட் வாஷ் வந்து சோப்போட பண்ணுங்கள். அண்ட் இதை தாண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் பாக்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஸ்மால் பாக்ஸை நம்ம வந்து இராடிகேட்டே பண்ணிட்டோம். அந்த ஸ்மால் பாக்ஸுக்கு இருக்கிற அந்த வேக்சின் வந்து இஸ் 85% ப்ரொடெக்டிவ் அகேன்ஸ்ட் monkeypox ஆல்சோ. ஏன்னா அது ஒரே ஃபேமிலி ஆஃப் ஜீன்ஸ்லேருந்து வரதுனால. அண்ட் ஆல்சோ ஸ்மால் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆன்டிவைரல் மெடிகேஷன்ஸ் வந்து monkeypoxுக்கும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குன்றதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணுற அதே ப்ரோட்டோகால் தான் நம்ம கோடிக்க நல்லா இந்த இவ்வளோ வருஷம் நம்ம 2-3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோமோ அதே தான் இதுக்கும் பண்ணணும். ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஒரு ஸ்னாப்ஷாட் ஆஃப் monkeypoxனால் என்ன, எப்படி வரும், ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது எல்லாமே நான் விளைவாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக பயப்படாதீங்க. ஏன்னா இதை வந்து டெஃபினட்டாக நம்மளால் இந்த monkeypoxலேருந்து வரதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஆஸ் லாங் அஸ் வி ஐசோலேட் அவர் செல்ஸ் அண்ட் ஃபீவர், ரேஷஸ் எதுன்னு வந்துன்னா இமீடியட்டாக அவங்களோட டாக்டரை அணுகுங்க.